புதுச்சேரியினுடைய முதல்வர்களால் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. புதிய வருமானம் எதுவும் இல்லாமல், மத்திய அரசினுடைய கொடையும் புதிதாக எதுவும் இல்லாமல் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த பட்ஜெட்டில் நிறைய தேர்தல் அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். கடந்த முறை சொன்ன எதையும் செய்யாமல் பல்வேறு திட்டங்கள், அறிவித்த திட்டங்கள் எல்லாம் கிடப்பில் இருக்கின்ற சூழ்நிலையில் மணக்க மணக்க இந்த பட்ஜெட்டை வாசித்திருக்கிறார். ஆனால் எல்லாம் வெறும் காகித பூவாக இருக்கிறது. இது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒன்று. உங்களுடைய சைஸ், பட்ஜெட் சைஸ் எவ்வளோன்னு தெரியும், எவ்வளோ புதுச்சேரியுடைய வருவாயின்றது இருக்குது, எவ்வளோதான் செலவு பண்ண முடியுன்றது இருக்குது. புதுச்சேரியுடைய கடனை நம்ம இதுக்கு மேலே கடன் வாங்க முடியாத நிலையில் கொண்டு போய் எட்ஜாக நிறுத்தி இருக்கிறீங்க. அதனால் கடன் வாங்கி செய்ய முடியாத சூழ்நிலையில் நிறைய திட்டங்களை நினைச்ச மாதிரிலாம் அறிவிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. அதோட புதுச்சேரி மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய இன்னைக்கு இண்டஸ்ட்ரி பாலிசியில் ஏதாவது புது பாலிசி, வியாபாரிகளுக்கு ஏதாவது சலுகைகள், ஏன்னா எதுவுமே புதுச்சேரியில் இன்னைக்கு இல்லை. வியாபாரம் இல்லை, தொழிற்சாலைகள் வரல, அந்த தொழிற்சாலைகள்லாம் போயின்னு இருக்குது. ஐடி பார்க் கிடையாது, புதிதான சுற்றுலா திட்டங்கள் எதுவும் இல்லை. இதே மனப்பட்ட இதுவரையும் இதே முதலமைச்சர் 10 முறை சொல்லியிருக்காரு. சொன்னதே திருப்பி திருப்பி சொல்றாங்களே ஒழிய புதிதாக எதுவும் இல்லை. சில இலவசங்களை கொடுக்கறது சொல்லியிருக்காங்க. மக்களை தொடர்ந்து மக்களுக்கு எந்த வகையிலையும் பயனில்லாத ஒரு விஷயம், பல விஷயத்த சொல்லியிருக்காங்களே ஒழிய புதுச்சேரி மக்கள் எதிர்பார்க்கின்ற, புதுச்சேரி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்குகின்ற, புதுச்சேரிக்கு புதிய தொழிற்சாலைகள் வரக்கூடிய, புதுச்சேரியினுடைய துறைமுகத்தினுடைய வருமானங்கள்லாம் இந்த மாநிலத்துக்கே வரணும். எல்லாம் அதானி குடும்பத்துக்கு போயின்னு இருக்குது. புதுச்சேரி எலக்ட்ரிசிட்டி தனியார்மயமாக்கணும்னு சொல்லலை, புதுச்சேரியினுடைய மாநில அந்தஸ்து கிடைக்குன்னு சொல்லலை, புதுச்சேரியில் வேலை எழுந்திருக்கின்ற அத்தனை பேருக்கு நாங்கள் வேலை தரேன்னு சொல்லலை. ஆனால் அந்த சிக்கான அந்த யூனிட்டுக்கெல்லாம் அங்கே இருக்கிற பாக்கி தரேன்னு சொல்றாங்க. பேப்ஸ்கோ பேசிக்கு இவங்க வெளியில கொடுக்க வேண்டிய பணத்தை தரன்றாங்களே ஒழிய அங்க இருக்க தொழிலாளிங்க எவ்வளவு பேர் தற்கொலை பண்ணி சாகுறாங்க, அவங்களுக்குள்ள பணத்தெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லலாம். இப்படி பல்வேறு நிலையில புதுச்சேரிக்கு வளர்ச்சி இல்லாத, புதுச்சேரி மாநில வளர்ச்சி இல்லாத ஒரு பட்ஜெட்டை தான் தாக்கல் பண்ணியிருக்காரு. புதுச்சேரி மக்கள் எதிர்பார்க்கிறது இந்த மாநில வளர்ச்சி, இங்க இருக்கின்ற மக்களுடைய வளர்ச்சி. இன்னைக்கு வீடு கட்டுற பணம் ஒரு காலத்துல புதுச்சேரியில் இருக்க கூரை வீடுகள்லாம் கல்வீடுகளா மாறிச்சு. அதுபோல ஏதாவது மாற திட்டம் இருந்தாங்கன்னா கிடையாது. பணம் ஒதுக்கி ஏற்றி கொடுக்க போன தடவை 1000 மக்களுக்கு வீடு கட்டுறதுக்கு ஏற்றி கொடுத்தாங்க. அதை இது வரைக்கும் கொடுக்கல. 1000 மக்கள் இருக்க பகுதியில் இருக்க கோயிலுக்கு 10 லட்சம் தராங்க. எல்லாம் வழக்கமா மறந்துட்டு புதுசா இப்ப எதனா அறிவிக்கிறாங்க. அதனால ஒரு மணக்க மணக்க ஒரு பட்ஜெட் கொடுத்துருக்காரு. ஆனால் காகித போவாரு. மகளிர் உரிமை தொகை கரெக்டா மாசம் மாசம் கொடுக்கறது இல்லை. ஒண்ணு இன்னும் வரைக்கும் விண்ணப்பிச்சு சரியானவங்களுக்கு தேர்வு செய்து கொடுத்துருந்தோம், பணம் இது வரைக்கும் கொடுக்கல. இப்போ திடீர்னு 2500 ரூபா அறிவிச்சிருக்காங்க. 2000 அறிவிச்சதுக்கு சொல்லக்கூடிய காரணம் டெல்லியில் கொடுத்துருக்காங்க, நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. டெல்லியில் நேரடியாக மத்திய அரசினுடைய வருவாய் பல வகையில் அந்த மாநிலத்துக்கு கொடுத்துன்னு இருக்காங்க. அந்த மாநிலத்தினுடைய போலீஸினுடைய செலவு மத்திய அரசு ஏற்றுக்குது. ஏறக்குறைய அங்கே இருக்கிற 165க்கு மேற்பட்ட பார்க்கினுடைய மெயின்டெனன்ஸ் எல்லாம் டெல்லி கவர்மெண்ட் ஏற்றுக்குது. அங்கே இருக்கின்ற எல்ஏடி ஊழியர்களுக்கு சம்பளமும் ஓய்வூதியம் அவங்க தராங்க. இப்படி பல வகையிலையும் டெல்லியினுடைய வருமானத்துல இருந்து அங்கே யாருக்கும் செலவு பண்றதில்ல. மத்திய அரசினுடைய பல வகை சுற்றுலா எல்லாமே மத்திய அரசு செலவு பண்ணிக்கிறதால அங்கே பணம் மீதி இருக்குது. அப்பேற்பட்ட சூழ்நிலை அங்கேயே பல விஷயத்தை செய்ய முடியல. இங்கே புதுச்சேரியில் அறிவிச்சிருக்காங்க. இது மக்களுக்கு இந்த பணம் கிடைச்சதுன்னா மகிழ்ச்சி. ஆனால் சிரமமான சூழ்நிலை. ஏன்னா நம்ம பணம் எவ்வளோ நம்ம கையில் இருக்குதுன்னு தெரியும். அந்த திட்டத்தில் எவ்வளோ ஒதுக்கிறாங்க புக்கில் இருக்குது. அதுக்கு மேலே எவ்வளோன்னு சொல்லலை. உத்தேசிக்கப்பட்டுள்ளது தான். இந்த திட்டத்துக்கு இந்த நிதியை ஒதுக்கி இருக்கிறேன்னு எதுவும் சொல்லலை.